தற்போதைய செயல்பாடுகள் எப்படி சார் இதை பற்றி நான் ஏற்கனவே திருப்போணத்திலே பேசியிருக்கேன். கொலோனியல் மைண்ட் செட்டில் தான் இன்னும் நம்மளுடைய போலீஸ் ஃபோர்ஸ் இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆங்கிலேயர் காலத்தில் எப்படி மக்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்ற மனப்பான்மையோடு செயல்பட்டார்களோ அதுதான் இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இந்த லாக்அப் டெத்து, கஸ்டோடியல் டெத், இந்த 3rd டிகிரி டார்ச்சர் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் மாறணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறைக்கு மீண்டும் ட்ரைனிங், கம்ப்ளீட் ஃபோர்ஸ் திருப்பி ரீட்ரைனிங். இன்னும் அவங்க அந்த கொலோனியல் மைண்ட் செட், அதாவது இந்த ஜாலியன்வாலாபாக் எப்படி ஆங்கிலேயர்கள் வந்து கொடூரமாக மக்களை அடக்கினார்களோ இந்த ஜெனரல் டயருடைய மென்டாலிட்டியில் தான் இன்னும் அவங்க செயல்பட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு போலீஸ் ரிஃபார்ம் கமிஷனை அமைத்து டிஜிபியில் இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லாரையும் ரீட்ரைனிங் அனுப்பணும், சைக்கலாஜிக்கல் இவாலுவேஷன் பண்ணணும். அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குன்றது எனக்கு புரியுது. ஒரு ப்ரொஃபஷனல் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு சின்ன திருட்டை வந்து விசாரிக்கணும்னா இந்த மாதிரி 3rd டிகிரி மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு இன்னும் மச் மோர் ப்ரொஃபஷனல் மெத்தடெல்லாம் இருக்கும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு அரசாங்கத்தையோ இன்றைக்கு இருக்கும் ஆட்சியாளர்களையோ இல்லை கடந்த ஆட்சியாளர்களையோ குற்றம் சொல்வதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றம் வர வேண்டும் என்றால் எல்லா போலீஸ்காரர்களுக்கும் ரீட்ரைனிங், திருப்பி ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி மெத்தடில் வந்து பப்ளிக்கோட இன்ட்ராக்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணணும், எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாற்றிக்கணும். சிபிஐ அந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. துரிதமாக விசாரணை நடத்தணும், சீக்கிரம் அறிக்கை தாக்கல் செய்யணும், தண்டனை சீக்கிரமாக செய்யணுங்கிறத பொதுமக்களுடைய கோரிக்கை. உங்களுடைய கோரிக்கை அதேதான் நீதிமன்றமே சொல்லியிருக்காங்களே, ஆகஸ்ட் 20க்குள்ள ஒரு அறிக்கையை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 20 என்பது இன்னும் ஒரு 5 வாரம் தான் இருக்குது. 5 வாரத்தில் அறிக்கை வரட்டும். அறிக்கை வந்ததுக்கப்புறம் அதில் அந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னு பார்த்து அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்து சார். கேரளாவில் வந்து பல்கலைக்கழகங்களுக்கு வந்து ஆளுநர் வந்து காவி சாயம் பூச நினைக்கிறான்னு சொல்லி மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் ஒரு இது வெடிச்சிருக்கு. அதை பற்றி ஜென்ரலாகவே பிஜேபியோட அஜெண்டா வந்து இன்ஸ்டிடியூஷனல் கேப்சர், வன்முறை. அதாவது அவர் வந்து ஒரு அமைப்பையும் காவிமயமாக்க வேண்டும், அவர்களுடைய இந்துத்துவா கொள்கையை வந்து திணிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். அதை என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அது வந்து வெல்லாது. அதற்காக தமிழ்நாடு எதுவுமே அதை ரெசிஸ்ட் செய்யும். அதனால அந்த அஜெண்டா தமிழ்நாட்டில் ஒர்க் ஆகும் எனக்கு நம்பிக்கை. தமிழகத்தில் 4 முனை போட்டினா 2010 வரணும். ஒரு 4 முனையாக இருந்தாலும் சரி, 5 முனையாக இருந்தாலும் சரி, இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. என்னுடைய கணிப்பு இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற கூட்டணி தேர்தலில் வெற்றி பெறும் என்று தான் நம்புகிறேன். கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்தில் இருக்குதா இல்லை என்றதில் இபிஎஸ் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சொல்றது எப்படி இருக்கும்? கம்யூனிஸ்ட் வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு அமைப்பு, அவர்களுக்கு வாக்கு வங்கி வேணால் குறைந்திருக்கலாமே தவிர அந்த சித்தாந்தத்தின் மீது பற்று கொண்டவர்கள், அந்த யூனியனில் இருப்பவர்கள் இன்னும் உயிரோட்டமாக தான் இருக்கிறாங்க, செயல்படுகிறார்கள். மக்கள் பிரச்சனையை முன்வைத்து பல கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். அவர்கள் வந்து தேர்தலை மட்டுமே மையமாக வைத்து செயல்படக்கூடிய இயக்கம் அவர்கள் கிடையாது. மக்கள் பிரச்சனை எதுவாக முன்வைத்து அவர்கள் குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் என்றால் என்னை பொறுத்தவரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியை நான் பார்க்கிறேன். நீங்க பார்க்கணும், அவர் வந்து இன்னும் ஒரு தேர்தலில் மக்களை சந்தித்து வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகவில்லை. ஒரு சரித்திர விபத்தால் அவர் முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா பெற்ற வெற்றி, அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுடைய ஒரு அன்டைம்லி டெத்துனால அவங்க கட்சிக்குள்ள அவர் வந்து ஒவ்வொரு காரணங்களுக்காக அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. நேரடியாக மக்களை சந்தித்து அவர்கள் முதலமைச்சராக, அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் சந்தித்த அத்தனை தேர்தலிலும் தோல்வி அடைந்திருக்கிறார். 2 பாராளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தலையும் தோல்வி அடைந்திருக்காங்க. அது ஒரு ட்ராக் ரெக்கார்டு ஒன்றும் நல்லா இல்லை. 3 இன்னிங்ஸ்லேயும் அவுட் ஆகுது, இது 4வது இன்னிங்ஸ்லேயும் அவுட் ஆகும். இனி யாரையும் எருமை என்று திட்டார்கள் என்று ஆடு மாடு மாநாட்டில் சீமான் பேசியிருக்காரு. அதை பற்றி சீமான் சார் வந்து ஒரு ஃப்ரிஞ்ச் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, ஒரு சென்சேஷனல் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. ஆடு மாடை மதிக்க வேண்டும் என்று எனக்கு வந்து அந்த கருத்தில் வந்து எனக்கு ஒன்றும் மாறுபாடு கிடையாது. யார் என்ன வார்த்தையை யூஸ் பண்ணி ஒருத்தர் திட்டுறாருன்றதுக்கெல்லாம் நம்ம என்ன சட்டமாக போட முடியும்? சார், அஜித்குமாரோட தம்பி நவீன்குமார் வந்து எனக்கு கொடுத்த நிவாரணம் வந்து அரசாங்கம் வந்து அறகுறையாக கொடுத்தது, அவசரமாக கொடுத்தது, இடமும் வந்து மதிப்பில்லாத ஒரு இடம், வேலை இடமும் எனக்கு 80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. இதை சம்பந்தமாக இல்லை, அது வந்து வேலை இடம் அவர் இருக்கிறது திருப்போணம், காரைக்குடியில் அவருக்கு வந்து வேலை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. அதை வந்து மாற்றி கேட்டிருக்காரு. நானும் புதுசாக வந்திருக்கிற மாவட்ட ஆட்சியர் தான் சொல்லியிருக்கேன். அவங்களும் அதை பரிசீலனை பண்ணி எங்கே மாற்றி கொடுக்கலான்றதை பார்க்க சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஓபிஎஸும் அந்த தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போவேன்னு சொல்கிறாரு சார்.
போகலாம், யார் வேணால் போகலாம். இது சுதந்திர நாடு, இதில் வந்து சேஃப்டி இருக்குது. தமிழ்நாட்டில் யார் வேணால் எங்கே வேணால் சுற்றுப்பயணம் செய்யலாம். இதில் ஒன்றும் தடையெல்லாம் ஒன்றும் இல்லையே. யார் வேணால் பண்ணலாம், யாருக்கு வசதி இருக்கோ அவங்கெல்லாம் சுற்றுப்பயணம் நல்லா பண்ணலாம். நம்ம ஊர் பக்கமும் வர சொல்லுங்க, நிறையா கோயில் இருக்குங்க. நம்ம ஊரில் வந்து நம்ம ஊர் செட்டிநாடு சாப்பாடையும் சாப்பிட்டு போக சொல்லுங்க. இந்த பக்கமும் வரட்டும், வந்து நல்லா வரட்டும்னு சொல்லுங்கள். பீகார் தேர்தலை பற்றி சார், பீகார் தேர்தலுக்குன்னு 3-4 மாதம் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு கூகுளி போட்டிருக்காங்க. இந்த எலெக்ஷனுடைய இந்த வாக்காளர் பட்டியலை வந்து சீர்சேகரன்னு சொல்லி இதில் வந்து உள்நோக்கம் இருக்கிறதாக எனக்கு படுகிறது. குறிப்பாக சிறுபான்மை மக்களை வந்து ஒதுக்க வேண்டும், அவர்களுக்கு வாக்குரிமை தரக்கூடாது. ஆங்கிலத்தில் வந்து அமெரிக்காவில் ஜிம் க்ரோ லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலேயர் அமெரிக்காவில் வந்து எப்படின்னா கருப்பு இனத்தவர்களுக்கு வந்து வாக்குரிமை கொடுக்காமல் இருப்பதற்காக ஜிம் க்ரோ லாஸ்ன்னு ஒரு சட்டங்களை போட்டாங்க. அந்த மாதிரி இது இது இந்த 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 முயற்சியும் இருக்குமோன்னு எனக்கு ஒரு அச்சப்பாடு இருக்கு. சார், கொடநாடு கொள்ளை வழக்கில் வந்து எதுவுமே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுனால திமுகவும் அதிமுகவும் கூட்டுன்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரியாது அந்த வழக்கு என்ன நிலவில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வழக்காக இருந்தாலும் அது சீக்கிரமாக காவல்துறை வந்து அதை வந்து விசாரித்து அதுக்கு அறிக்கை தயார் பண்ணி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவங்களை நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிற்க வைக்க வேண்டியது காவல்துறை. சார், காரைக்குடி மாநகராட்சி மேயர் மேலே வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஆளுங்கட்சிக்காரங்க துணை மேயர் உட்பட இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? எனக்கு வந்து காரைக்குடியுடைய நகராட்சியுடைய சுத்தம் நல்லா நிறைய இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கு எனக்கு வந்து இது வரைக்கும் நான் எந்த கோஆப்ரேஷனையும் நான் பார்க்கல. நானும் ஸ்வச் பாரத்தில் வந்து காரைக்குடியும் சிவகங்கையும் அந்த லிஸ்ட்டில் வரணுன்றதுக்கு அவ்வளோ முயற்சியெல்லாம் எடுத்துருக்கேன். எனக்கு ஒன்றும் பெரிய இங்கே இருக்கிற மாநகராட்சியிலேருந்து பெரிய ஒத்துழைப்பு வரலை. எனக்கு வருத்தம் இருக்குது. ஆனால் அதை விட பெரிய வருத்தம் திராவிட முன்னேற்ற கழக கவுன்சிலர்களுக்கு இருக்கும் போது